கூடுனது 3 பேர் இல்ல 4 பேர் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுல இருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்காவுல சேர்ந்துட்டு இருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காத்திருப்போர் பட்டியல்ல இருந்த ஒருத்தவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இதுக்காக சமூக ஊடகங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, கோயம்புத்தூருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட ஒரு ஒன்றிய செயலாளரை வந்து திடீர்னு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே ராஜினாமா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 5 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிமுகவிலே நாங்க போய் திரும்ப சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஓட தலைமையில போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு, நேத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருந்த ஒரு 3 எம்எல்ஏக்கள் திடீர்னு போய் தாவேகாவுல ராஜினாமா பண்ணி அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்தே நம்ம இன்னும் வெளியே வராத நிலையில இப்போ என்ன ஆச்சுன்னா, எசகி சுப்பையா அவர் போய் அதிமுகவுல இருந்து ராஜினாமா பண்ணி இப்ப தாவேகாவுல போய் ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சரி, ஓகே, யார் இந்த எசகி சுப்பையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட அரசியல் பயணமே பாத்தீங்கன்னா அதிமுகவுல தான் ஆரம்பிச்சிருக்கு. 2011ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அம்மா ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறமா 2019ல அமமுகவுல ஜாயின் பண்ணிருக்காரு. திரும்பவும் அதிமுகவுல தான் போய் ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அம்பாசமுத்திரத்துல போட்டிட்டு எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, அதிமுகவுல இருந்து அவர் ராஜினாமா பண்ணி தாவேகாவுல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. என்னங்கடா நீங்க ஊழல்லாம் ஒழிக்க போறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதிமுக பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருந்தீங்க, இப்போ அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க சைடுல சேர்த்துக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி தாவேகா மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு யாரையுமே கூப்பிடல, அன்பால அவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்க வந்து குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நடத்தவே இல்ல, இது முழுக்க முழுக்க அன்பால தான் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுல இருந்து ராஜினாமா பண்ணி திமுகவுல வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல, அப்ப ஏன் இத பத்தி யாருமே பேசல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கட்சியில இருந்து அது மூலமா ஜெயிச்சு அந்த சீட்டை வச்சு இன்னொரு கட்சிக்கு தாவுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயம். இது சம்பந்தமா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கட்சி தாவல் அதிகாரம் அதுபடி நாங்க வந்து கேஸ் போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சபாநாயகர் வந்து ராஜினாமா பண்ணவங்களை எதுக்காக தாவேகாவுல வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கேட்டிருக்காரு. சரி, ஓகே, இந்த கட்சி தாவல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்சி மூலமா ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போறாங்கல்ல, அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இப்போ சுயேட்சையா போட்டிடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா வேற ஏதாவது ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாலுமே இது வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அந்த விதிப்படி தான் வரும். சோ இப்படியான பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது எந்த ஒரு முடிவு எடுக்கிறா இருந்தாலும் அதை நான் தான் எடுப்பேன், யாருமே வந்துட்டு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க ராஜினாமா பண்ண அந்த கடிதம் வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, டைப் பண்ணி அந்த ராஜினாமா கடிதத்தை போய் கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கைப்பட எழுதி அதுக்கப்புறமா அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா ஊழலை ஒழிக்க போறேன், ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் எல்லாத்தையுமே இவங்க பக்கம் சேர்த்துக்கிறதுல எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து 2011ல அவர் வாங்குற வருமானத்தை விட அதிகமான சொத்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து கேஸ் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வந்துட்டு தூய சக்தியான தாவேகாவுல எப்படி வந்து சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்ப இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல தொடர்ந்து சம்பவத்துக்கு மேல சம்பவமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் வந்து சூலூர்ல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோவையில ஒரு பொண்ணு, லவ் பண்ண பொண்ணு வந்து ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரோல் குண்டு வீசலாம் வந்து நடத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி ஒத்துக்கல அப்படி ஆசிட தூக்கி அடிச்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த லெவலா பெட்ரோல் குண்டெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த லவ் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு தெரியுங்களா, இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த பையன் ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பையனை பத்தி சில விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அவன் வந்துட்டு நான் வந்து பேப்பர் ரவுடி எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ரவுடி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து உண்மையிலே ரவுடியா இருந்திருக்கான். அவன் மேல இதுவரைக்குமே 31 கேஸ் இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து ஆத்தி இவன் கூட நம்ம வந்து சேர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த காதல் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த பொண்ணு அந்த ரிஜெக்ட் பண்ண காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வீட்டுல வந்து பெட்ரோல் குண்டு வீசலாம் நடத்திருக்காங்க. நல்ல வேளை அந்த சம்பவத்தப்போ வெளியில யாருமே இல்ல. ஒருவேளை யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட உயிர் என்ன ஆகுறது? எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல. தாவேகாவோட ஆட்சியில எப்ப முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றாங்களோ அதுல இருந்து சம்பவத்துக்கு மேல சம்பவமா நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து இயல்பா நடக்குதா இல்ல யாராவது வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது
தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்கல்ல பிரச்சாரம் அப்போ சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்து இப்போ இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதே தெரியல. இந்த மாதிரி எவ்வளவுதான் வந்துட்டு குறைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு தாவேகால அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ராணிப்பேட்டையில செங்கல் சூளையில வந்துட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள தாவேகாவோட ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த செங்கல் சூளை வந்து ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு மாசத்துக்கு 1 லட்சம் மாமூலா கொடுக்கணும் அப்படிங்கிறது இது எப்படியோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் காதுக்கு போயிருச்சு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இது சம்பந்தமா ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து அடிப்படை கட்சி பதவியில இருந்தே வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு சோசியல் மீடியால ஏகப்பட்ட விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு எவ்வளவு தூரம் தொல்லை கொடுக்க முடியுமோ எல்லாமே பண்ணது வந்து இந்த அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான். தாவேகா சைடுல இருந்துமே அவங்களுக்கு ஏகப்பட்ட புகார்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியில இருந்ததுல போன டைம் அப்போ வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா அவர் நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து குண்டர் சட்டத்துல உள்ள போனதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு அவர் தான். சோ அவருக்கு எதுக்காக இந்த பதவி அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவோட எம்எல்ஏக்கள் 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு ஊழலே இல்லாத ஒரு தூய ஆட்சியை வந்து தாவேகாவால கொடுக்க முடியுமா? உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.